Hi, welcome to Sivakasi Samayal Express channel. நான் வந்து உங்ககிட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இது கேட்டிருந்தேன், ஒரு போல் கேட்டிருந்தேன், ஸ்விங் டியூட்டோரியல் போடுவா, எம்ப்ராய்டரி டியூட்டோரியல் கேட்டிருந்தேன். அப்படியே ரெண்டும் அப்படியே நெக்கா போச்சு. சில எம்ப்ராய்டரி தான் வின் பண்ணுச்சு. நான் ரெண்டுமே வந்து ரெடியாக தான் வச்சுருந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த எம்ப்ராய்டரி பார்க்க போறீங்க. இதை மறைச்சு வச்சிடுறேன். ஓகே, இப்போ இந்த எம்ப்ராய்டரி தான் பார்க்க போறீங்க. முதல்ல டியூட்டோரியலை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம இங்கே வந்து ஒரு பார்டர், ஒரு எம்ப்ராய்டரியில் வந்து பார்டர் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இதில் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சுக்கு பேர் வந்து நார்விச் ஸ்டிச். ஓகே, வந்து உங்களுக்கு கீழே அழகாக வந்து சப்டைட்டிலில் போடுறேன், நார்விச் ஸ்டிச். ஸோ தட் நீங்கள் வந்து கூகுள் பண்ணி அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அது பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா, நான் இங்கே வந்து நல்லா ஒரு 1.5 inch கேப்பில் வந்து 2 லைன்ஸ் போட்டுட்டு, இந்த ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா 1 inch ஸ்கொயர் இது வந்து டைமண்ட் மாதிரி நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். நான் வந்து இதை வந்து இது ஏர்லியர் நான் இது ஃபஸ்ட்டு நான் பண்ண எம்ப்ராய்டரி. இந்த இதில் தான் ப்ராக்டிஸ், இதுலேயே தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி போட்டுட்டு, இந்த இது பார்த்தீங்கன்னா சும்மா 3 லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அது எப்படி பண்ண போகிறோம், ஃபைனலாக எப்படி பண்ண போகிறோங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்கொயரில் நீங்கள் எந்த பாயிண்டில் வேணால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரியா? ஏதாவது ஒரு கார்னரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதனுடைய ஆப்போசிட்டுக்கு நீங்கள் போகணும். இதனுடைய ஆப்போசிட்டுக்கு நீங்கள் போகணும், சரியா? போயிட்டு இதுக்கு அடுத்து இந்த ஆப்போசிட்டு, நெக்ஸ்ட் ஆப்போசிட்டுக்கு போகணும், சரியா? அடுத்த சைடுக்கு போகணும். அண்ட் அகெயின் இதை வந்து ஒரு கிராஸ் மாதிரி போடணும், சரியா? இப்போ இதுக்கப்புறம் தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ நான் வந்து இப்போ கீழே விட்டுட்டு நான் அப்படியே விட போகிறதில்ல. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை எங்கே இப்படி கொண்டு வந்துட்டேன் இல்லையா, இதை கொண்டு வந்துட்டு சேம் லைனில் நான் இந்த பக்கம் போகிறேன். அண்ட் இந்த ஸ்டிச்சு எங்கே எடுத்திருக்கேனோ அந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் எடுக்க போகிறேன். நல்லா பாருங்கள், இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வரும், இங்கே வந்துட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் எடுக்கணும், குத்தி எடுக்கணும். இப்போ இதுக்கடுத்து சேம் இதே மாதிரி தான் நீங்கள் மாற்றி கிராஸ் போட்டுகிட்டே வரணும். இப்போ அகேன் இங்கேருந்து இதை எடுத்துட்டோம், இதுக்கு பக்கத்தில் இருக்குது, இந்த ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் இருக்குது. இதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் குத்தி இந்த பக்கத்தில் இந்த சைடில் பக்கத்தில் எடுக்கணும். எல்லாமே சேம் பாயிண்டில் எடுக்கக்கூடாது, பக்கத்தில் எடுக்கணும். இப்போ இதுக்கு அடுத்து இங்கேருந்து திருப்பி இங்கே போகணும். நீங்கள் இங்கே போய் இங்கே எடுக்கணும், பக்கத்தில் எடுக்கணும். சாரி இருங்க. இப்படி பக்கத்தில் எடுக்கணும். இப்போ அகெயின் என்ன பண்ணணும்னா, திருப்பி இங்கே குத்துறோம், இங்கே எடுக்கிறோம். இதே தான் நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஆல் 3 சைட்ஸ் வந்துருச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். மாற்றி நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வரணும். இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். பட் கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ஃபுல்லாக காட்டிடுறேன் உங்களுக்கு. ஓகே.
ஸோ இப்போ இது எல்லா பக்கமும் கவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் உள்ளே போயிட்டு இப்போ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா தான் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இப்போது நாட் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஃபுல் ஸ்டிச்சும் இது மாதிரி தான் நம்ம பண்ணணும். நான் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு இது வந்து இந்த ஸ்டிச் போட்டிருக்கேன், செகண்ட் இது வந்து க்ரீன் கலர் போட்டிருக்கேன், இப்போ அகைன் இந்த கலர் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கி போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இது நீட்டாக வரும். இந்த இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக தூக்கிடுச்சு. அதுக்கு ரீசன் வந்து அது கார்னர் இதுங்கிறதுனால கொஞ்சம் லூஸாக இருந்தது. நான் ஸ்டிச் பண்ணும்போது ரிங்கு லூஸாக இருந்தது. தட் இஸ் வை. பட் இது வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். அண்ட் அகெயின் முடிஞ்ச வரைக்கும் நூல் வந்து 6 strands எடுத்துக்கோங்க. 6 strands எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நீட்டாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லென்த்தியாகவும் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஸ்டிச்சஸ் வந்து எல்லா ஸ்டிச்சஸ் இந்த 5 ஸ்டிச்சும் நான் போட்டுட்டேன். இந்த 5 ஸ்கொயரும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பார்டரில் இருக்கிற இந்த லைன்ஸ் எல்லாம் தெரியுதுல்ல உங்களுக்கு, இதெல்லாம் நான் சும்மா ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ் தான் போடுறேன். நான் கலர் வந்து நான் கொஞ்சம் இப்போ இந்த எந்தெந்த கலர் இதுக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஜஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் ஸ்டிச்சஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் வீல் ஜஸ்ட் டூ ஸ்ட்ரைட் லைன் ஸ்டிச்சஸ். இது மோஸ்ட்லி இந்த ப்ளூக்கு அடுத்து வேறு ஏதாவது ஒரு ப்ளூ கொடுத்தாலும் கொடுப்பேன். ஸோ அதனால் எல்லாமே நான் ஸ்ட்ரைட் லைன் ஸ்டிச்சஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் காட்டுறேன். நான் இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பார்டர் இதுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்டிச் கொடுக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ நான் இதை எல்லாமே ஆல் 3 அந்த லைன்ஸ் இருந்ததில்ல அது எல்லாமே நான் போட்டுட்டேன். நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் டார்க்கர் ப்ளூ, இது அதை விட லைட்டர் ப்ளூ, இது அதை விட ரொம்ப லைட்டர் ப்ளூ. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம பண்ண போகிறது வந்து இந்த ஸ்டிச்சு பண்ண போகிறோம். நான் வந்து அதுக்கு வந்து விப்டு ரன்னிங் ஸ்டிச்னு ஒன்று இருக்குது. ஸோ அது பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இந்த இதெல்லாம் முடிச்சிட்டோம். நான் இந்த இதுக்கு வந்து விப்டு ரன்னிங் ஸ்டிச் போட போகிறேன்னு சொன்னேன்ல, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் ஒன்று போடணும். ரன்னிங் ஸ்டிச் வந்து நான் ஒயிட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அகெயின் 6 strands தான் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஸ்டிச் வந்து ரொம்ப சிம்பிள், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சும்மா இப்படி இப்படியே எடுத்தால் போதும். இது வந்து இப்போ ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா 2 times இல்லை 3 times நீடில் பெருசாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா 3 times இந்த மாதிரி எடுத்துடலாம். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஓகே, ஃபுல்லாக ரன்னிங் ஸ்டிச் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ விப்டு ரன்னிங் ஸ்டிச்சுக்கு வந்து இன்னொரு வேறு கலர் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலராக எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து இந்த பிங்க் எடுத்திருக்கேன். அண்ட் அகெயின் 6 strands எடுத்திருக்கேன். நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ, ரன்னிங் ஸ்டிச் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேயே தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்றுமே பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த ஸ்டிச்சுக்கு உள்ள, நான் எங்கள் துணியில் குத்தலை, உள்ள ஸ்டிச்சுக்கு உள்ள இந்த மாதிரி கீழே இருந்து மேலே வந்துக்கிட்டே இருக்கணும். ரிவர்ஸில் இப்படி திருப்பி வரக்கூடாது. இதே பொசிஷனில் திருப்பி பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்டர் மாதிரி வரும். ஸோ இது வந்து ஃபுல்லாக இந்த விப்டு ஸ்டிச் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. சரியா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். இந்த ஸ்கொயருக்கு நடுவில் வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கும் இல்லையா, இந்த பார்த்திங்களா இது பிளெயினாக இருக்குல்ல. ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் உங்ககிட்ட வந்து ஏதாவது சம்கியோ இல்லைன்னா குந்தன் ஸ்டோனோ ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா, இதுக்கப்புறம் எல்லாமே உங்களோட கற்பனை தான். நீங்கள் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி
நீங்கள் வந்து பீட்ஸ் போடணுன்னா பீட்ஸ்லாம் போட்டுக்கலாம். நான் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது மட்டும் இன்னும் 1 more டைம் நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ இது திருப்பி அதே இந்த பிங்க்கு தான், இந்த இதுக்கு பிங்க் யூஸ் பண்ணோம்ல அதே பிங்க் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இப்போ உள்ளே எடுத்தாச்சு. 6 strands போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீடில் இருக்குல்ல, அந்த நீடில் வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு இந்த நீடில் வந்து 3 தடவை இல்லைன்னா 4 தடவை சுற்றுங்க. சுற்றிட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்களோ அது சேம் பிளேஸில் திருப்பி நீங்கள் உள்ளே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துடும். நம்ம 4 சுற்றுறோம்ல, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. பட் மற்றபடி இதுதான் ஃப்ரெஞ்ச் நாட். ஸோ நான் இன்னும் ஒரு தடவை இந்த இதுக்கு நான் போட்டு காட்டிடுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் இது ஃபுல்லாக முடிச்சுட்டேன். சரியா, இது வந்து ஒரு பார்டராகவும் போடலாம். நீங்கள் வந்து சுடிதாருக்கு வந்து நடுவில் வர்ற மாதிரி அந்த மாதிரி கூட போடலாம். நெக் அதில் பார்டரில் நெக்கில் வந்து மிடில் சென்டரில் போடுற மாதிரி கூட போடலாம், நல்லாயிருக்கும். ஸோ எஸ், இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக இந்த ஸ்டிச்சு தான் மெயின். சரியா, இதுதான் இன்றைக்கி நம்ம புதுசாக படித்த ஸ்டிச். ஸோ இப்போ இந்த ஸ்கொயரில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கார்னரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரியா, இப்படி ஏதாவது ஒரு கார்னரில் ஸ்டார்ட் தெரியுதா? Why are you taking so high டா? ஜூம் பண்ணுங்க, இல்லைன்னா மேலே வச்சு ஜூம் பண்ணுங்க. கரெக்டா பண்ணியாச்சா? இது மட்டும்தானே தெரியுது. கொஞ்சம் தெரியும். Dada, please, no. ரிங் தெரியணுமா? ரிங் தெரிஞ்சா பரவாயில்ல. சரி, ஓகே. என்னங்க எம்ப்ராய்டரி பார்த்தீங்களா? இந்த ஸ்டிச்சுக்கு பேர் வந்து நார்விச் ஸ்டிச்சு. நான் வந்து உங்களுக்கு சப்டைட்டில்ஸில் போட்டுடுறேன்னு சொல்லியிருந்தேன். இங்கேயுமே உங்களுக்கு போடுறேன் நான். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது நார்விச் ஸ்டிச் வந்து நீங்கள் கூகுள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எப்படிலாம் நம்ம வந்து போடலாம், நம்ம நெக்கில் எப்படி போடலாம், இல்லைன்னா ஒரு பெட் ஸ்ப்ரெடோ இல்லைன்னா ஒரு டேபிள் கிளாத்தோ அதில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். எஸ், இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தது வந்து இது சிம்பிள். இந்த பார்டர் ஸ்டிச் வந்து நான் வந்து எனக்கு வந்து இந்த நார்வெஜ் ஸ்டிச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் சரி நமக்கு பிடிச்சதை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். நான் நிறைய பேர் வந்து எம்ப்ராய்டரியும் ட்ரை பண்ணுறீங்க, சூயிங்கும் ட்ரை பண்ணுறீங்க. ஐம் ஸோ ஹாப்பி. இந்த இது வந்து இதில் வந்து நான் இந்த நார்வெஜ் ஸ்டிச் மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து ப்ராமினெண்ட்டாக காட்டணுன்றதுக்காக நான் இதை செஞ்சுருந்தேன். மற்றபடி இந்த லைன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பீட்ஸ் வைக்கிறதாகட்டும், குந்தன் ஸ்டோன்ஸ் வைக்கிறதாகட்டும், இது எல்லாமே நீங்கள் உங்களோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் என்னென்ன நீங்கள் என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கிறத எனக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஐ வில் பி ஸோ கிளாட் டு see. எஸ், இன்னைக்கு இந்த எம்ப்ராய்டரி டுட்டோரியல் பார்த்தாச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற எதுவும் சொல்லணும்னு நினச்சினேன். இந்த இது வந்து நீங்கள் எங்கே போட்டால் நல்லாயிருக்கும், மெயினாக நான் எப்படி யோசிச்சேன்னா இந்த 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 சைனீஸ் காலர் போடுற சுடிதார் இருக்கும்ல, அதில் வந்து இந்த மாதிரி மிடில் வந்து போட்டோம்னா, அதே மாதிரி கையில் கொஞ்சம் போட்டோம்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எஸ், நீங்கள் இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னென்ன கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்றது எனக்கு பயங்கர ஈகராக இருக்குது. ஸோ நீங்கள் இது பண்ணீங்கன்னா நான் எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி விடுங்க. நான் பார்த்து உங்களுக்கு கம்யூனிட்டி பேஜில் போடுறேன். அடுத்த டுட்டோரியலில் உங்களை மீண்டும் மீட் பண்ணுறேன். நான் டேக் கேர் அண்ட் பை.